அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் வந்த வேலை ஸ்ரீலங்காவில் முடிச்சுதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரை ஃப்ளைட் ஏற்றியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் விசா முடிவதுக்கு ஒரு 5 days அபோவ் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷாஅல்லாஹ் நம்மளே ரெடி பண்ணி ஃப்ளைட் ஏற்றி விட்ருவோம் குவைத்துக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ புது விசா வந்திருக்கு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இப்போ மறுபடியும் புது விசா எடுக்கணுமா கேட்டிருக்காங்க. ஆமாங்க, விசா எக்ஸ்பைரி ஆகிட்டால் புது விசா எடுத்து தான் ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மாதம் உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் வந்து முடிஞ்சிருந்தால் மறுபடியும் வந்து மெடிக்கல் போடுற மாதிரி இருக்கும். அப்படி முடியாமல் இருந்தால் அதே வந்து மெடிக்கல் வச்சுக்கிட்டு ஸ்டாம்பிங் மட்டும் பண்ணால் போதும். சரிங்களா? நீங்கள் வந்து குவைத்துக்கு போகலாம். அதாவது விசா எக்ஸ்பைரி ஆனவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ எந்த வித ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. அதே போல் இன்னொரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்போ குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வரலைங்க. ஏன்னா இப்போ என்ன இந்த சண்டை வந்து நிரந்தரமாக முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும். இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க, இந்த சண்டை வந்து நிரந்தரமாக முடியணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஏர்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ கிளம்பிட்டாங்க. இன்ஷாஅல்லாஹ் இன்றைக்கி ஓட்டு போட போகணும். ஃப்ளைட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்புது. ஊரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 10 மணிக்கு இறங்கிடும். இன்ஷாஅல்லாஹ் இறங்கிட்டு வந்து ஓட்டு போட போகணும். ஏன்னா ஜனநாயக கடமையில் கண்டிப்பாக செஞ்சாகணும். அதான் இப்போ மெயினாக கிளம்புறது. அல்ஹம்துலில்லாஹ். இல்லாட்டி நாளைக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு, இன்றைக்கி மாற்றி போட்டிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் யார் யார் இன்றைக்கி ஓட்டு போட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்ஷாஅல்லாஹ் குவைத்துக்கு ட்ராவல் பண்ணுறவங்க இன்ஷாஅல்லாஹ் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து சென்னையில் இறங்கினோடனே குவைத்துடைய ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத் கவர்மெண்ட் இப்போ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பைரி ஆன விசா உள்ளவங்களுக்கு வந்து ஒரு புது அப்டேட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு எல்லாமே முடிச்சு விட்டாங்க இப்போ குவைத் அரசு. அதாவது எக்ஸ்பைரி ஆன விசா உள்ளவங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா புது விசா வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு தான் வரணும். பிசிசி பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ மெடிக்கல் வந்து 2 மாதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு மேலே இருந்தால் மறுபடியும் மெடிக்கல் எடுத்து அது ஸ்டாம்பிங் பண்ணணும். 2 மாதத்துக்குள்ளே இருந்தால் மறுபடியும் நம்ம அந்த மெடிக்கல் சென்டரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதே மெடிக்கல் வச்சுக்கிட்டு ஸ்டாம்பிங் பண்ணிட்டு குவைத்துக்கு வரலாம். இப்போ வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விசா எக்ஸ்பைரி ஆனவங்களுக்கு இதுதான் ப்ராசஸ். அதே போல் இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க போல இருக்குங்க. இப்போ குவைத்துக்கு போகிறதா இருந்தால் 2 ஃப்ளைட்டு தான், ஜெசிரா ஏர்வேஸ் அல்லது குவைத் ஏர்வேஸு. அதனால் இப்போ குவைத்துக்கு போகிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். இன்ஷாஅல்லாஹ் குவைத் ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனை நிரந்தரமாக முடியணும். அப்போ தான் குவைத் ஏர்போர்ட்டை வந்து திறந்து விடுவாங்க. அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அதே போல் அமைச்சரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு குவைத்துடைய ஒரு நிலப்பரப்பை வந்து பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம்னு. ஏன்னா அமெரிக்காக்காரன் இங்கேருந்து அடித்தா தானே ஈரான்காரனை திருப்பி அடிக்கிறான். அதனால் வந்து சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா கேட்குமா கேட்காதான்னு தெரியாது. இன்ஷாஅல்லாஹ் இந்த வளைகுடா சண்டை முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லாமல் இருந்துச்சு.